எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, கருப்பு பல்சர் பைக் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தை யாரா டைரக்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணன் சார் தான் அந்த ஃபிலிம் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யார் லீட் ரோல்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அட்டகத்தி தினேஷ் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நடிச்சிருக்காரு. படத்துல என்னடா கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கருப்பு பல்சர் பைக்கை வச்சுதான் அந்த ஃபிலிம் வந்து சீன் பை சீன் நகருது. ஹீரோ வந்து காலமாட்ட அடக்கிறதுல ஒரு பெரிய ஆளா இருக்காரு. ஆப்போசிட்டா இருக்கிறவனும் அதை தான் பண்ணிட்டு இருந்தான். அவன் வச்சிருக்கிற ஒரு பல்சர் பைக் வந்து உயிருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் சொல்றாரு. அது உண்மையாவும் நம்புறான். அதுல வந்து ஏதோ ஒரு பேய் அடங்கியத வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோ வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸ்கிரீன் பிளே ஒர்க் தான் கொஞ்சம் மட்டம் தட்டிட்டாங்கன்னு சொல்லணும். செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த காலமாடு ஜெயிக்கிறவங்களுக்கு கருப்பு பல்சர்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் அந்த பைக்கை ஜெயிக்கணுன்றதுக்காகவே அந்த மாட்டையும் பிடிச்சி அடக்கிடுறாங்க. அந்த பைக்கை அதேவே வந்து வில்லன் வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு கிஃப்டா கொடுக்குறான். அந்த பைக்குனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல சீன் பை சீன் ஆகிடுது. எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருது. ஆளே இல்லைனா அந்த பைக் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது. பார்க்கும்போதே பயமா இருக்குது. இந்த பைக்ல வந்து என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல ஒரு அலசி ஆராயிற மாதிரி ஃபிலிம்ல போகுது. அந்த பைக்குக்கு சொந்தக்காரனை வந்து யாரும் சாவடிச்சிட்டாங்கன்ற மாதிரி தான் இந்த ஃபிலிம்ல வந்து சீன் பை சீனா நகர்த்துறாங்க. சாங் வைஸ் எல்லாமே சூப்பர்னே சொல்லணும். நம்மளோட அட்டகத்தி தினேஷ் ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. சும்மாவே பிச்சு வந்துடுவாரு. கான்செப்ட் கொஞ்சம் புதுசா இருக்குது. ஸ்கிரீன் பிளே ஒர்க் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தான் சொல்லணும். இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூவில் பார்க்கலாம்.